சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 6த்துக்கு ஓகேங்களா, சோஷியல் சயின்ஸு ஆனுவல் எக்ஸாம் தான் கொஸ்டின் பேப்பர். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். மேபி இதில் இருக்கிறதே வரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 6th சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 60 மார்க் தான், 2 hours தான். இது 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா, தமிழ் மீடியத்துக்கு தனியாக இருக்குது. நான் அடுத்த செட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மார்க்ஸ் 60. ஃபஸ்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்த 5 வந்து பார்த்தீங்கன்னா fill in the blanks அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியோ அதை வந்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது டெக் பண்ணி நம்ம எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5, அதாவது சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா fill in the blanks அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. சரி, ஓகே, அதையுமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன இருக்குன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் 5 மார்க் வந்து கேட்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வரைக்குமே எவ்வளோ மார்க் ஆயிடுச்சு? 20 மார்க்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 20 மார்க்ஸ் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாஸ் தான். அடுத்தது வந்து பாருங்க 5th சாப்டரில் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ் எனி 5 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸில் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 2 லைன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். 1லேருந்து 8 வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எதனா 5 2 மார்க் எழுதினாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8 2 மார்க்ஸில். ஓகேங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட நேம் த 7 பார்ட்னர்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா இஸ் கால்டு லேண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஜஸ்டிஃபை, வாட் ஆர் த லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் வந்து இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிற கொஸ்டின்ஸு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8ல் எதனா வந்து ஒரு 5 2 மார்க்கு 2 or 3 லைன்ஸ் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஆன்சர் இன் பிரீஃப்லி எனி 4 கொஸ்டின்ஸ், விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரிகால் வல்லவன் இஸ் ரெகார்டட் அஸ் த கிரேட்டஸ்ட் சோலா கிங் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதை 1 பேஜ் கம்பல்சரி எழுதணும்ப்பா. ஓகேங்களா, என்னப்பா 6th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 1 பேஜ் வந்து எழுதணும்னு சொல்கிறீங்களே, உண்மையாவான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி 1 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி தான் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு ரைட் அபவுட் ஸ்ரீதி அண்டு சத்ரவதா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சரத்வாகா ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, அடுத்தது நேம் த வேர்ட்ஸ் ஆஃப் காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிவ் ரீசன்ஸ் ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. காரணம் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 5th டீட்டெயில் வந்து பாருங்க, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் குளோப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 5th 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th கிவ் கான்ட்ராக்ட்ஸ் டு டைரக்ட் டெமோக்ரஸி அண்டு ரீப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் டீட்டெயில்ப்பா, வாட் இஸ் ஃப்ளட், எக்ஸ்பிளைன் டூ இஸ் த டு நாட் டியூரிங் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 7 டீட்டெயிலில் எதனா 4 எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். அப்போது இது ஒரு 20 மார்க்கு, ஏற்கனவே 2 மார்க் ஒரு 10 30 மார்க்ஸு, அப்புறமா 1 மார்க்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோவிங், சூஸ் த பெஸ்ட்டு, அதுக்கு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுக்கு சேர்த்து ஒரு 20. அப்போ இது வரைக்கும் 50 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்து பாருங்கள் மேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மேப்புக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ட்ரா த ஷேப் ஆஃப் த எர்த் அண்ட் பாயிண்ட் அவுட் த லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. 5 மார்க்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும்
55 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இது இல்லாமல் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாருங்க, மார்க் த ஃபாலோவிங். ஓகேங்களா, மார்க் த ஃபாலோவிங் இன் த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு 5 மார்க், லாஸ்ட் 5 மார்க் 60யோட கம்ப்ளீட் ஆயிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரபிரதஸ்தா, ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்கசீலா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரண்நாத், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி, அடுத்தது வந்து நாலந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது அந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியா மேப்பு, அதில் வந்து எழுதணும். ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்கிறாங்கப்பா 6க்கு, ஆனால் இப்போ கேட்குறதுல ஈஸியாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். இது வந்து 6th சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மீடியத்துக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து இருக்குது, டோன்ட் வரி.